வெல்கம் பேக் டு RMSFUS. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் க்ரோம் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா TNPDS அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ரேஷன் கார்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுங்க. போட்டு கீழே இருக்க கேப்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுங்க. போட்டு இந்த பதிவு செய் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டில் கொடுத்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTP போகும். ஸோ ஒரு 7 நம்பர் OTP வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த OTP வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நம்ம ரேஷன் கார்டில் ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியலனா உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபோன் நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செக் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஃபோன் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபோன் நம்பரும் செக் பண்ணி பார்த்துட்டீங்க, ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இல்லை அப்படின்னு வருதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு நம்பர் போடுறேன். இப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்கள்கிட்ட இருக்க எல்லா நம்பரும் யூஸ் பண்ணியாச்சு, ஆனால் இந்த மாதிரி தான் வருது அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து இன்னும் சேர்த்துருக்க மாட்டீங்க. உங்களோட ரேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து, ஸோ இப்போ பெரும்பாக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் இல்லை குமணூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஆஃபீஸ் வரும். அங்கே போய்ட்டு ஃபோன் நம்பர் சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட டிவிஷனுக்கு எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த பெல் ஐட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.